الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. أما بعد، يا أيها الناس أوصيكم ونفسي بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: يتبع الميت ثلاثة: أهله وماله وعمله، فيرجع اثنان ويبقى واحد، فيرجع أهله وماله ويبقى وعمله. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்காக அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமக்கு நேர் வழிகாட்ட வந்த நம் உயிரின் உயிரான உயிரின் மேலான கண்மணி நாயகன் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா மயிலில் அமைந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்ற நிறுவனமாக என்ற கூடிய வண்ணத்தோடு என் உரையை ஆரம்பிக்கின்றேன். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் ஒரு பெரிய போர் நடக்கின்றது. அந்த போரின் தாக்கம் இன்று வரை இருக்கின்ற சொல்ல போனால் ஆச்சரியமாக தான் இருக்கின்றது. இன்று வரை அல்ல, உலக அழிய நாள் வரை அந்த தாக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும். வரலாறு கூறுகின்றது, ஒரு போர் என்பது அதோட தாக்கம் குறைந்தபட்சம் 100 ஆண்டுகள் அல்லது 200 ஆண்டுகள் முடிந்தால் இருக்கும். ஏன், உலகத்தில் முதல் போர் சொல்லப்படுகின்ற அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகின்ற முதல் போர் இருக்கிறது, அது 200 ஆண்டு தான் அந்த தாக்கம் ஏற்பட்டது. ஆனால் பத்ரு போருடைய தாக்கம் இன்று வரை அல்ல, உலக அழிய போர் நாள் வரை அதோடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எதை பற்றி சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அதாவது பத்ரு போர் சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள் அன்று தோல்வி அடைந்திருந்தால் இன்று நானோ நீங்களோ முஸ்லீமாக இருந்திருக்க முடியாது. அன்று அவர்கள் முயற்சி செய்து அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து அன்று வெற்றி அடைந்தது காரணமாக இன்று நீங்களோ நானோ முஸ்லீமாக இருந்திருக்கோம். அவர்கள் உள்ளம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையும் அவர்கள் விடாமுயற்சியும் இருந்தது. அன்பு இஸ்லாம் சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை பார்த்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்கின்றான் குர்ஆனிலே. அதாவது மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே 2வது வசனத்திலே கூறுகின்ற 30வது வசனத்தில் கூறுகின்றான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா என்று அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஒரு சர்டிபிகேட் வழங்குகின்றார். அதாவது இந்த உலகத்திலே மனிதனை நாம் பிரதிநிதியாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். யாரை பார்த்து இதை சொல்கிறான் என்று சொல்ல போனால், ஒரு பரிசுத்தமான மலக்குமார்களை, அதாவது அல்லாஹ் எப்ப பார்த்தாலும் அவங்க துதித்து கொண்டு வணங்கி கொண்டு இருப்பார்கள். அவரை நோக்கி அல்லாஹ் தஆலா இவ்வாறு கூறுகின்றார், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா என்று. அதாவது மனிதனுக்கு ஒரு அல்லாஹ் ஹலீஃபா என்ற ஒரு பொறுப்பை கொடுக்கின்றான். ஹலீஃபா என்றால் என்ன? ஒரு பொறுப்பு. அந்த மனிதன் பிரதிநிதி என்று அல்லாஹ் தஆலா இங்கு கூறி காட்டுகின்றார். அந்த பிரதிநிதிக்கேற்ப நாம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்று சொல்ல போனால் கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது. சற்று யோசித்து பாருங்கள் அன்பு இஸ்லாம் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த கொடுத்த பட்டம், அந்த சர்டிபிகேட்டுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம உலக வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கின்றார்கள். அதாவது குல்லுக்கும் ராயின் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் என்று. குல்லுக்கும் மஸ்ஊலின், அந்த பொறுப்பை குறித்து நாளை விசாரிக்கப்படுவீர்கள் என்ற எழுதி, அந்த நாளை பொறுப்பை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அது என்ன பொறுப்பு? மனிதர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அது என்ன அல்லாஹ் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கின்றார் பிரதிநிதி என்று. அப்படி கொண்டு பாடால் நமக்கு இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக எல்லா விஷயமும் அடங்கிவிடும். அதாவது யாமுருன பில் மஅரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர் என்று, அதாவது நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் என்று. சற்று யோசித்து பாருங்கள், இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கும் என்ற சொல் எல்லா சூழலும் இதில் அடங்கிவிடும். இந்த நன்மையில் எல்லா நன்மையும் அடங்கிவிடும், இந்த தீமையில் எல்லா தீமையும் அடங்கிவிடும். நாம் அந்த நன்மையை ஏவ வேண்டும், நாம் அந்த தீமையை தடுக்க வேண்டும். இங்கு அல்லாஹ் தஆலா தான் உத்தரவிட்டு அமைச்சு வைத்திருக்கின்றார். சற்று யோசித்து பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் அந்த வேலையை தான் பார்க்கின்றார்களா அல்லது அந்த வேலையை விட்டு ஒதுக்கின்றார்களா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அமருன பில் மஅரூஃப், நன்மை ஏவுகிறார்கள், ஆனால் தீமையை தடுக்கிறார்களா என்று கேட்டால் அங்குதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனா அல்லாஹ் தஆலா இரண்டே தான் சேர்த்து பல இடங்களிலே குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், அமருன பில் மஅரூஃப் யன்ஹவுன அனில் முன்கர் என்று.
நாம் அந்த ஆயத்திற்கேற்ப நம் உலக வாழ்க்கையை அமைந்திருக்கணுமா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் சகோதரர்களே. இன்னும் இந்த இஸ்லாமிக் கல்லூரி படிக்கின்ற நாம், அதாவது உலமாக்கள் நாளை உலமாக்கள் ஆகின்ற நாம், இன்னும் நபிசாசம் கூறி காட்டுகையில் அது உலமா வர்சத்துல் அன்பியாயி என்று நபிசாசம் கூறி காட்டுகின்றார்கள். அதாவது நபிசாசம் வாரிகள் உலமாக்கள் நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு என்று நபிசுல்லாஹு கூறி காட்டுகின்றார்கள். அந்த வாரிசுக்கு ஏற்ப நம்ம உலக வாழ்க்கையை அமைத்து இருக்கின்றோமா யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்து நமக்கு இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் நபிசுல்லாஹு ஹதீஸிலும் கூறி காட்டுகின்றார்கள். அந்த கூறி காட்டுறதுக்கு ஏற்ப நம்ம உலக வாழ்க்கையை அமைத்திருக்கின்றோமா, செயல்படுத்தியிருந்தோமா சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் இவ்வளவு ஹதீஸ்களும் இவ்வளவு குர்ஆன் இருந்துகளும் ஏன் நாம் இன்னும் அந்த நன்மை ஏவி தீமை தடுக்கும் விஷயத்தில் ஏன் குறைபாடாக இருக்கின்றோம் என்று தெரியவில்லை. ஒவ்வொருவரும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். மாற்று மத சோதரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நமது கல்வி மார்க்க கல்வியை அவர் படிக்கின்றார்கள். அமெரிக்காவிலே ஒரு பல்கலைக்கழகம் இருக்கின்றது. அந்த பல்கலைக்கழகத்தில் அதாவது ஃபிக்ஹ் ஷரியா என்ற மார்க்க கல்வியை யார் படிக்க வேண்டும்? முஸ்லிம்கள் படிக்கின்ற காட்டி 25% யூதர்கள் படிக்கின்றார்கள். காரணம், அவர்கள் படித்து இஸ்லாமுக்கு வேறு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் இஸ்லாத்தை பற்றி அறிகின்றார்கள். ஆனால் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாம் சகோதரி எவ்வளவு பின்னோக்கி இருக்கும் என்று மார்க்க விஷயத்தில். அதாவது நாம் 2 தான் படிக்க வேண்டும், ஆனால் முக்கியத்துவம் எதற்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் இங்கு அடிபடுகின்றது. இஸ்லாம் சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த நபிசாசம் அவர்களை அனுப்பும் போதே, அதாவது தலைவராக அனுப்பவில்லை, தூதராக அனுப்பவில்லை. மாறாக நபிசாசம் அனுப்பி 40வது வயதில் தான் அல்லாஹ் தூதரே என்ற பட்டத்தை கொடுக்கின்றான். அதான் அல்லாஹ் தஆலா திருமறையில் கூட்டி காண்கின்றான். என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு அளிக்கின்றான். அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அனுப்பினான், அதாவது உங்களிடத்தில் தான் இந்த தூதரை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். அந்த மனிதரிடத்தில் தான், நபிசாசம் வாழ்ந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு தான் நாம் நபிசாசம் அவர்களை தலைவராக, அதாவது தூதராக தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். பாருங்கள் அம்பிகை சகோதரர்களே, அந்த மனிதரிடத்தில் தான் நபிசாசம் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். இன்று நமக்கும் ஒரு முன்மாதிரியாக நபி தூதராக இருக்கின்றார்கள். நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. பல உதாரணங்கள், பல மோட்டிவேட் நமக்கு முன்னால் பல வரலாறுகள் இருக்கின்றன. அதனை நாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நபிசாசத்தை பற்றி திருமறையில் கூறும்போது இன்னக லஅலா குலுகின் அலீம் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அதாவது நபியே, நிச்சயமாக நீ நற்பண்புகளுடைய உன்னதமான நிலையில் இருக்கின்றீர் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகின்றார். நற்பண்புகளுடைய உன்னதமான நிலையில் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா நபிசாசம் அவர்களை பார்த்து கூறி காட்டுகின்றார். பார்க்க வேண்டும் முஸ்லிம் சகோதரர்களே. இன்னும் நபிகள் மட்டுமல்ல, நபிகள் வாழ்ந்த சஹாபாக்களும் இதே போன்றுதான் இருந்தார்கள். நபி எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று அவரும் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு இந்த சஹாபியை சொல்ல போனால் மோட்டிவேஷனாக வைத்துக் கொள்ள வேண்டும். முஸஅப் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்க்கைய வரலாறை நாம் தெரிந்து பார்க்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் குறுகிய வயதுதான், ஆனால் தன் தலைவருக்கு கட்டளைக்கேற்ப மதீனாவை நோக்கி சென்று தலைப்பு பணி செய்தார்கள். அதுவும் வெறும் 1 அல்ல 2 அல்ல இஸ்லாத்துக்கு வரவில்லை. இந்த வரலாற்றில் கொண்டு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்துவிடும். அதாவது நபிசாசம் அவர்கள் முஸஅப் ரலியல்லாஹு தஆலா வரவழைத்து, நீங்கள் மதீனாவை நோக்கி செல்லுங்கள், அங்குள்ள இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துங்கள் என்று சொல்லும் போது முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கின்றார்கள் மதீனாவை நோக்கி. அதாவது ஓராண்டு காலம் முடித்துவிட்டு மீண்டும் நபிசாசம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். 10 ஆண்களையும் 2 பெண்களையும் கூட்டி வருகின்றார்கள். நபியை இவர்களின் பக்கம் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள் அப்படின்னு சொல்கின்றார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் உமைர் மீண்டும் செல்லுங்கள் மதீனாவை நோக்கி என்று சொல்லும் போது மீண்டும் முஸஅப் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செல்கின்றார்கள், மதீனாவை நோக்கி செல்கின்றார்கள். மீண்டும் அங்கு 1 ஆண்டு காலம், 2வது ஆண்டு காலம் பயணிக்கிறார்கள். மீண்டும் 2 ஆண்டு காலம் முடிந்துவிட்டு மீண்டும் நபிசாசம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அப்போது 70 ஆண்களும் 2 பெண்களையும் கூட்டி வருகின்றார்கள். அப்போது நபிசாசம் அவர்கள் ஓகே மீண்டும் போங்க மதீனாவை நோக்கி, மீண்டும் செல்லுங்கள் முஸஅப், மீண்டும் செல்லுங்கள் மதீனாவை நோக்கி போங்கள் என்று சொல்லும் போது அப்போது மீண்டும் முஸஅப் ரலியல்லாஹு தஆலா சென்று அழிப்பணி செய்து மீண்டும் 3வது வருடம் முடித்து விட்டு வெறுங்கையுடன் வருகிறார்கள். நபிசாசம் அவர்களுக்கு ஆச்சரியம், அங்குள்ள சஹாபாக்களுக்கு ஆச்சரியம்.
என்ன முஸஅப் அவர்கள் முதல் வருடத்தில் 12 நபர்களை கூட்டி வந்தார்கள், இரண்டாவது வருடத்தில் 72 நபர்களை கூட்டி வந்தார்கள். ஆனால் மூன்றாம் வருடம் செல்லி அனுப்பி வைத்த போது வெறும் கையை வீசிட்டு வருகிறார்களே, அவர் என்ன ஆயிற்று என்று கேட்டபோது முஸஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நபியே நீங்கள் தான் அங்கு வர வேண்டும். ஏன்னு சொன்னால் மதீனத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள், மாறாக அனைத்து நபர்களும் என்னால் கூட்டி வர முடியாது, நீங்கள் தான் அங்கு வர வேண்டும் என்று நபிசாசனோடு முஸஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள். பாருங்கள், வெறும் 3 ஆண்டு காலகட்டத்தில் மதீனத்தில் உள்ள பாதி பேர் இஸ்லாத்திற்கு அழைக்கிறான் என்று சொன்னால், ஏன் நம்மளால் அந்த ஸ்பிரிட், அதாவது விடாமுயற்சி, அந்த யுத்தம் என்று நம்மளால் வர முடியாது? இவரும் இன்னும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்துக்கொள்ளும் வாழ்க்கை படிப்பினை ஃபிக்ஹ் ரீதியாக அவ்வளவு அறிவை வைத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஃபிக்ஹ் யார் ஃபிக்ஹ் என்று கேட்டால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்வார்கள். அந்த அளவு ஃபிக்ஹ் ரீதியான மார்க்க ரீதியான சட்டத்தை அவர்கள் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். எந்த சட்டத்தை கேட்டாலும் அப்படியே சொல்வார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வாழ்க்கையை நாம் படிப்பினை செய்ய வேண்டும். சகோதரர்களே, கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு முடிந்து கிட்டத்தட்ட 2 நாட்கள், அதாவது இத்தோடு சேர்த்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட இஸ்லாமத்திற்கு வெறுப்பு பிரச்சாரம் என்பது 2024 எவ்வளவு பிரச்சனைகள் சூழப்பட்டது. அது நாம் பார்த்தோமேனால் பாசிட்டிவாக தான் பார்க்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், 2024 என்னென்ன பிரச்சனை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஹிஜாப் பிரச்சனை வந்தது, தலாக் பிரச்சனை வந்தது, வக்ஃப் பிரச்சனை வந்தது, விபச்சாரம் பிரச்சனை வந்தது. இந்த 4ம் இந்த 2024 பெருமளவில் பல இடங்கள் பிரச்சனைகள் வந்தது. ஆனால் மேஜர் இஷ்யூ இந்த 4. இந்த 4ம் பார்த்தோமேனால் இதெல்லாம் பிரச்சனை என்று பார்த்தோம்னால் பாசிட்டிவ் திங்கிங் என்று பார்த்தோம்னால் பிரச்சனை அல்ல. ஏன் என்று சொன்னால், தலாக் பற்றி, அதாவது மாற்று மத சகோதரர்கள் தப்பாக விளங்கப்பட்டிருந்தது. இந்த தலாக் விஷயத்தை பிரச்சனை வந்த போது அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். ஏன் என்று சொன்னால், நாம் ஒரு மாற்று மத சகோதரத்தில் சென்று இஸ்லாத்தை ஏற்றி வைக்கும் போது நான் தலாக்கை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால் அவன் மொழிப்பான், தலாக் என்றால் என்ன என்று மொழிப்பான். ஆனால் இந்த பிரச்சனையின் வந்த காரணத்தினால் அவள் தலாக் என்றால் என்ன அறிந்தான். பல மேடைகள் மூலமாக்களும் அவர்கள் ஸ்பீச்சின் மூலமாக சொன்னார்கள், கன்வே பண்ணார்கள். அது மூலமாக தலாக் என்ற சட்டம் அவள் புரிந்தது. ஓ, இதில் இவ்வளவு நுட்பம் இருக்கின்றதா, ஹிக்மத் இருக்கின்றதா என்று சட்டம் புரிந்தது. வக்ஃபை எடுத்துக் கொள்ளுங்கள். வக்ஃப் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இந்த வக்ஃப் பிரச்சனையை சென்ட்ரல் கவர்மெண்ட் போடும் போது அவன் தெரிகின்றான், ஓ, இஸ்லாமியத்தில் வக்ஃப் எல்லாம் இருக்கின்றதா. ஏதாவது மனிதனை மாட்டு மத சூழல் நோக்கி நான் வக்ஃப் பத்தி சொல்றேன் வாப்பா சொன்னா கேட்பான், வக்ஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா மத்திய அரசு வக்ஃப் என்ற ஒரு பிரச்சனை இருக்கும்போது அப்போது நம்ம இஸ்லாமியர்கள் ஆரம்பிச்சுக்கிட்டாலும் பிரச்சாரத்தை, ஓகே இது மாதிரி நம்ம வந்து வக்ஃப் எங்களுக்கு தான் வேணும் வக்ஃப் அப்படின்ற போது அவங்களும் அறியறாங்க, ஓ வக்ஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ரிசர்ச் ஆர்டிகல் படிக்கிறாங்க, இஸ்லாத்தின் ரீதியா ஆர்டிகல் படிக்கிறாங்க. இது மூலமா பாசிட்டிவ் திங்கிங் அவங்க இஸ்லாத்தை அறியறாங்க. அந்த வக்ஃப் பிரச்சனை வரும்போது நாமும் அதை சுதாரித்துக் கொண்டு மாற்று மத சகோதரர்கள் இதனை புரிந்து கொள்கிறார்கள். ஓ, இஸ்லாத்துல இதெல்லாம் இருக்குதா, வக்ஃப்னா ஓ அல்லாஹ் பாதையில அவங்க செலவிடுறாங்களா, இவ்வளவு தாராள மனசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறியறாங்க. அப்படின்ற போது நம்ம வக்ஃப் பிரச்சனை சொல்றோம், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தேவையான இது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், அவங்க வக்ஃப் பிரச்சனை அறியறாங்க. இன்னும் ஹிஜாப் பிரச்சனை எடுத்துக்கொண்டால் அதாவது மாற்று மத சகோதரர்கள் நினைக்கின்றார்கள், அதாவது இஸ்லாத்தின் பெண்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று. ஆனா இஸ்லாம் வலியுறுத்துகிறது ஹிஜாபை போட சொல்லி. ஆனா ஹிக்மத் யாருக்கும் தெரியவில்லை மாற்று மத சகோதரர்களுக்கு, சகோதரர்கள். அது ஹிக்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு சிறிய வயது பெண் சொல்கின்றது, அந்த செய்தியாளர்கள் மொபைலை வாங்கி சொல்கின்றது, அந்த மொபைல் தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த மொபைலோட போன் கேஸ் இருக்கிற போன் கவரை கழட்டி, இது ஏன் நீங்க வந்து அணிஞ்சிருக்கீங்க கட்டாயமா, இந்த போன் தானா யூஸ் பண்ணலாங்க அப்படின்னா, இல்ல நான் பாதுகாப்புக்காக தான், செல்போன் கீழே விழுந்து உடஞ்சிடாம பாதுகாப்புக்காக தான் நான் வந்து அணிஞ்சிருக்கேன். அதே போலதான் எங்க இஸ்லாத்துல ஹிஜாப் வந்து எங்க பாதுகாப்பு, ஓகேங்களா, வலியுறுத்தப்பட்டால் இந்த ஹிக்மத் நுட்பம் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறது. அதனாலதான் நாங்கள் ஹிஜாபை அணிந்திருக்கோம், மீதியெல்லாம் நாங்கள் வெறும் வற்புறுத்தவில்லை என்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த பெண் கூறுகள் பார்த்தோம். எப்படிப்பட்ட சிந்தனை பார்த்தோம் அந்த பெண்கள் எடுத்து. இஸ்லாம் இஸ்லாம் ஒரு கட்டாயப்படுத்துது அல்லது வலியுறுத்தப்பட்டால் அந்த ஹிக்மத் இருக்கும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வந்தார். அவர்கள் அழைப்புமணி செய்த போது பல துயரங்கள் பல கஷ்டங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு ஹிக்மத்தை எடுத்துக்கொண்டார், ஹிக்மத் அந்த நுட்பத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அழைப்புமணி செய்தார்கள். தொழுதால் என்ன நன்மை, சஜிதா செய்தால் என்ன நன்மை, ருக்கு செய்தால் என்ன நன்மை, தக்பீர் கட்டினால் என்ன நன்மை என்றெல்லாம் அவர்கள் மக்களுக்கு போதித்த போது அவர்களுக்கு நுட்பம் தெரிந்த போது இஸ்லாத்திற்கு அழைத்தார்கள். ஆக அன்பின் சகோதரர், இந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தின் நுட்பத்தை எடுத்துக்கொண்டால் நாம் மாற்று மத சகோதரர்கள் அழகாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறி காட்டுகிற இந்த ஒரு கவிதை கூறி காட்டுகிறார், அல் இல்மு யஹ்தி வலா யுஹ்தி என்று. அதாவது அறிவை தேடி நாம் தான் போக வேண்டும், நம்மை தேடி கல்வி வராது என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இல்மை தேடி நாம் தான் போக வேண்டும். இந்த காலகட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ்
நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் படிக்கின்றார்கள், பல கட்டுரை எழுதுகின்றார்கள், அது விதமாக நிறைய படிக்கின்றார்கள். அது இன்னும் குறைபாடு இல்லை, ஆனால் இன்னும் கம்மியாக தான் இருக்கின்றது வாசிப்பு திறன் என்பது. நான் தான் அந்த ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்ன கருத்துப்படி நான் போக வேண்டும். அது தீ வளாய் தீ என்று கல்வியை தேடி நாம் தான் போக வேண்டும். மாறாக கல்வி நம்மளை தேடி வராது. சகோதரர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த 2024 இந்த 3 பிரச்சனை சொல்கின்றேன். அதாவது தலாக், வக்ஃப், ஹிஜாப், இந்த 3 விஷயங்களையும் நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்கிங் தான். அதாவது அமீரர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டு மாநில தலைவர்கள் கூறுகிற இந்த உதாரணத்தை பாருங்கள். நாம் அந்த அப்படிதான் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கை என்பது ஒரு ஃபுட்பால் மேட்ச் மாதிரி. அந்த ஃபுட்பால் மேட்ச்ல கிட்டத்தட்ட 14 மெம்பர்ஸ் ஏ பி டீம் இருப்பாங்க. அந்த ஏ டீம் என்ன பண்ணுன்னா, அதாவது ஃபுட்பால் மேட்ச்ல என்ன, கோல் நம்ம கோல் போட்டா தடுக்கணும், நம்மளும் கோல் போடணும். இதுதான் ஃபுட்பால் மேட்சோட ஒரு இது. ஆனா இந்த காலகட்டத்துல ஃபுட்பால் மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு, அதாவது இஸ்லாமிய காலகட்டத்துல எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதாவது நம்ம இருக்கோம், ஏ டீம்ல இருக்கோம், நம்ம அவங்க கோலை தடுக்கதான் செய்யறோம். அதாவது அந்த ஃபுட்பால் மேட்ச்ல நம்ம தடுக்கதான் செய்யறோம் தவிர நம்ம இன்னும் இஸ்லாத்திற்காக அந்த கோல் போடவில்லை. அவர்கள் வக்ஃப் என்ற பிரச்சனை இருக்கின்றார்கள், தலாக் என்ற பிரச்சனை எடுத்து கோல் போடுகிறார்கள், நம்ம அதை தடுக்கதான் செய்யறோம். மாறாக நம்ம இன்னும் கோல் போடல, கோல் போட இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் நம்ம விளையாட ஆரம்பிக்கல. அந்த 7 பேருமே டிஃபென்ஸா இருக்கிறாங்க தவிர இன்னும் அட்டாக்கர் யாருமே போல, கோல் போட யாருமே போல. அவ்வளவு இன்னும் பின்தங்கி இருக்கின்றோம் இஸ்லாத்தில. அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்று இஸ்லாம் மக்கள் மனிதர்கள் இருக்கின்றார்கள். மாறாக அப்படிப்பட்ட ஒரு கோல் இருக்கின்ற கூடாது. கூட்டமைப்பாக செயல்பட்டால்தான் ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக செயல்பட முடியும் என்று தெரிய வருகிறது. கூட்டமைப்பு என்றால் என்னன்னு கேட்டு போனால், அதாவது நமது கஸ்பண்டர்கள் கூறுகையில் அந்த உதாரணத்துக்கு கூறிய வரும். அதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல சாதாரண ஆடியன்ஸ் நம்ம என்ன பார்ப்போம், கிரிக்கெட் மேட்ச்க்குள்ள ஒரு ஸ்டெம்பு, ஒரு பேட்டு, 11 பிளேயர், கிட்டத்தட்ட 22 பிளேயர், 2 டீமை சேர்த்து ஒரு கிளவுஸ், அதெல்லாம் பார்ப்போம். ஆனா ஒரு பிளேயரா நம்ம என்ன பார்க்கலாம், ஒரு பிளேயரா நம்ம உலகத்துல ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹலீஃபா என்ற ஒரு பிளேயர் நம்ம ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரோல் பிளே பண்ணி நம்ம என்னென்ன பார்க்கணும், அடுத்து நம்ம என்ன செய்யலாம், இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம பாஸ்ட்ல என்ன தப்பு பண்ணோம், அதாவது பிற்காலகட்டத்துல என்ன தப்பு பண்ணோம், அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். கிரிக்கெட்ல அப்படிதான். அடுத்து நம்ம என்ன ஓவர் யார் கொடுக்கலாம், எப்படி விக்கெட் கழட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து இருக்கோமா. ஒரு நம்ம பிளேயரா ஆடியன்ஸா நம்ம இதெல்லாம் பார்ப்போம். ஆனா ஒரு பிளேயரா நம்ம இருக்கின்ற போது நாம் ஒரு 11 பேர் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு மேட்சில் வெற்றி அடைய முடியும். ஆக இப்படித்தான் நாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு கூட்டமைப்பாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் சூழ்நிலை இருக்கின்றது சகோதரர்களே. ஒரு ட்ரெயின் மட்டும் தனியாக சென்றால் அந்த ஊருக்கு செல்லுமா கேட்டால் ஓடிக்கிட்டு தான் இருக்கும், ஆனா செல்லாது. ஒரு கூட்டமைப்போடு சேர்ந்து அந்த ரயில் அந்த இது இருக்குல்ல சங்கிலி, அது தொடர்ந்து செயல்பட்டால்தான் அடுத்த ஸ்டேஷன் செல்லும். இல்லாட்டி அது சுத்திக்கிட்டு தான் இருக்கும், அடுத்த ஸ்டேஷன் செல்லாது. இது போன்ற நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அந்த ட்ரெயின் எவ்வாறாக கூட்டமைப்போடு செயல்படுகின்றதோ, இந்த உதாரணத்தில் மேற்கூடிய உதாரணம், அதாவது நாமும் கோல் அடிக்க எவ்வாறு ட்ரை பண்ணணுமோ அப்போதுதான் இஸ்லாம் என்கிற ஒரு நிலை உச்சத்துக்கு அடையும் சகோதரர்களே. உங்களுக்கு முன்னால் பல உதாரணங்களும் பல வரலாறுகளும் கூறி காட்டியிருக்கின்ற சகோதரர்களே. அதன் போல் நம் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். இன்னும் விபச்சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2024 கிட்டத்தட்ட பதிவு செய்யப்பட்ட 30,000க்கும் மேற்பட்ட விபச்சாரம் கேசுகள். அதற்கெல்லாம் நீதி கொடுக்கப்பட்டதா, விடை கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் கேள்விக்குறியாதான் இருக்கின்றது. பிரபலமான ஒரு விபச்சார கேஸை சொல்கின்றேன். ஆர்ஜிகார் ஹாஸ்பிட்டல் கொல்கத்தாவில் நடந்த கேஸ். அதுக்கு இன்னும் விடை கொடுக்கப்பட்டதா பாதிக்கப்பட்டவருக்கு அல்லது பாதிப்பு செய்த கொடுத்தவனுக்கு. ஆனால் இஸ்லாம் உடனே விசாரித்து கொடுக்கப்படும் சொல்கின்றது. இன்னும் எடுத்துக்கொள்ளுங்க, கொல்கத்தா வேணாம், நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ரீசெண்டா போன வாரத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில சென்னையில அங்க ஒரு பெண் இன்ஜினியர் படிக்கிற 2ஆம் ஆண்டு பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாராங்க. அதுக்கு நீதி கிடைக்குதான், ஆள் கண்டுபிடிச்சாச்சு, யார் அந்த சான்னு சொல்லிட்டு அந்த கேள்வி எழுப்புறாங்க தவிர அவனுக்கு நீதி வழங்கப்பட்டதா, அதாவது அந்த பொண்ணுக்கு நீதி வழங்கப்பட்டதா கேட்டா கிடையாது. இவனுக்காவது தண்டனை வாங்கி கொடுத்தாங்க கிடையாது. இப்படிப்பட்டுதான் தமிழ்நாட்டிலே அரசு இப்படி போய்கிட்டு இருக்கு, இப்படிதான் போயிட்டு இருக்கு. அது பாண்டிச்சேரியில 7 வயசு சிறுமி 65 வயசு தாத்தால 19 வயசு என் கருணாஸ் என்ற பையனால அந்த சிறுமி கற்பழிக்கப்படுறாங்க. ஆனா நீதி கொடுக்கப்படுதான்னு கேட்டா கிடையாது. பொள்ளாச்சி கேஸ் எடுத்துக்கோங்க, அப்படியே நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்ல ஃபுல் ஃபயரா இருக்கும். ஓகே எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொள்ளாச்சி கேஸ்ல அந்த ரேப் பண்ணவங்க இன்னைக்கு ஃப்ரீயா இந்த தமிழ்நாட்டை சுத்திக்கிட்டு இருக்காங்க, எந்த வித தண்டனையும் வாங்காம. இந்த காலகட்டத்தில் இஸ்லாம் புரிந்தால், இஸ்லாத்தின் நீதி அந்த பொசிஷன்ல இருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஆலிம் பர்சனா, அது ஒரு நார்மல் இஸ்லாமிக் பர்சனா நம்ம கண்டிப்பா நீதி வாங்கி கொடுத்துருக்கோமா இல்லையா? காரணம் நம்ம படிக்காத பின்னிலை இருந்தான். இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் போஸ்டில் வேற யாரோ இருக்கின்றார்கள், ஆனால் இஸ்லாமிக் பர்சன் இல்லை. காரணம் கல்வியில் பின்தங்கி இருக்கின்றார்கள். நாம் தான் அந்த இடத்துல சென்று காரியங்கள் நிரப்ப வேண்டும், நீதியை கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. ஆக உங்கள் முன் கூறப்பட்ட சில படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு, வரலாறுகளை எடுத்துக்கொண்டு, பல உதாரணங்களை எடுத்துக்கொண்டு
நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்த வல்ல ரஹ்மான் பாக்கிய தந்து புரிவானாக. இந்த உரையெல்லாம் எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி செயல்படுத்த வல்ல ரஹ்மான் பாக்கிய தந்து புரிவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னி ஜாயிலுன் ஃபில் அலீஃபா. ஸதகல்லாஹுல் அலீம். அகூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம்.